அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் ஒரு நாளில் ஒரு தகவலை, முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பலமான ஒரு மீடியா, பவர்ஃபுல் மீடியா, ஒரு பலமான ஆயுதம், ஒரு பலமான ஒரு ஊடகம் மிம்பர் மேடைகள். மிம்பர்ல வெள்ளிக்கிழமை தினம் உலக முஸ்லீம்களும் அந்த மிம்பருக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து காது தாழ்த்தி உரைகளை கேட்கக்கூடிய ஒரு இடம். முழு உலக முஸ்லீம்களுக்கும் கொண்டு போய் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கலாம். எல்லாருமே அந்த வெள்ளிக்கிழமை தினம் ஒரு உரையை கேட்டுடுவோம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 சக்தி வாய்ந்த ஒரு ஊடகத்தை வச்சுக்கொண்டு நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால பாக்குறோம். ஒரு வைத்தியர் பல்கலைக்கழகத்துல ஒரு கோட் ஷூட்டோட ஒரு ஹொத்துபா ஓதுகிறாரு. கோட் ஷூட் போட்டு ஹொத்துபா ஓத முடியுமாங்கிற ஒரு பெரிய சர்ச்சை, சலசலப்பு போய்கொண்டு இருக்குது. உண்மையிலே சில நேரம் வெள்ளையும் சொல்லையுமாக வெள்ளை ஜுப்பா போட்டு சில ஹொத்துபாக்கள் பள்ளிவாசலுக்கு போய் பேசாம தூங்கி எழும்பி வர்றவங்களும் இருக்கிறாங்க. கடைசி நேரம் போவோமே ஏண்டா போனா தூங்கணுமே என்று சொல்லி கடைசி நேரம் போறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படியான ஹொத்துபாக்களை நம்ம கண்டுகொள்றதே இல்லை. ஹொத்துபாவுடைய அந்த கண்டென்ட், அந்த முஹ்தவியாத்னு சொல்லுவாங்க, உள்ளடக்கங்கள், என்ன தலைப்பு, என்ன விஷயம் சொல்லப்படுது, அதை நம்ம கண்டுகொள்றல. ஏன்னா உடுப்பு நல்லா இருந்தா ஓகேன்ற மாதிரி நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம். அதே நேரத்துல ஒரு வைத்தியர், அவர் வைத்தியத்துறையில இருக்கக்கூடியவர், அவர் வைத்தியத்தை செஞ்சுட்டு போகலாம் என்கிற நிலையில இருந்து தாண்டி சமூகத்துல விழிப்புணர்வு, சமூக விஷயங்களை சொல்லி, மார்க்க விஷயங்களை விளிமியுங்கள். அவருடைய ஹுத்பாவுல ஒரு துண்டை மட்டும் கேட்டு அவர் குர்ஆனுடைய வசனத்தை அழகான முறையில சொல்லி அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிற அந்த அந்த கருப்பொருள் உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. கருத்துக்கள், இயக்கங்கள், கருத்து முரண்பாடு, இதெல்லாம் நம்ம இதை தாண்டி ஒரு சமூகத்துல ஒரு வைத்தியர் மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல மார்க்க விஷயங்களை, சமூக விஷயங்களை, நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்களை முன்னுக்கு எடுத்துட்டு போறாரு. கோட் ஷூட் என்பது அது ஒரு மரியாதையான ஆடையாகத்தானே நம்ம பாக்குறோம். ஒரு திருமண வைபவத்துல ஏனைய நிகழ்ச்சிகள் அதை போட்டுட்டு தானே போறோம். சகோதரர்களே, அது ஒரு பொதுவான ஒரு ஆடை, கலாச்சாரம். ஆடைகளை பத்திய தனியான தலைப்பு இருக்குது. கோட் ஷூட்ங்கிறத ஒரு மரியாதையான ஆடையாக, நல்ல ஆடையாகத்தான் நாங்க நினைக்கிறோம். அதை மிம்பர்ல அவர் போட்டுட்டு இருக்கிறார், தொப்பி போட்டு அழகா அந்த ஹுத்பாவை செய்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. மார்க்கத்துல தப்பு கிடையாது. சில இடங்கள்ல பாக்குறோம், பிஜாமா சாரணத்தை உடுத்துக்கொண்டு ஒரு வரிஞ்சு கட்டி கொண்டு, ஷர்ட் 2 பட்டனை மேலுக்கு தொடர்ந்து கொண்டு, கையையும் இழுத்து வச்சுக்கொண்டு ஒரு வித்தியாசமான கோலத்தை நிக்கிறாங்க. கொஞ்சம் அசௌகரியம் இருக்குது. ஏன்னா பப்ளிக் பொது இடங்கள்ல அந்த மாதிரி முன் வருகின்ற இடங்கள்ல ரசூலுல்லாஹ் விருந்தாளிகள் வெள்ளிக்கிழமை தினங்களுக்கு கொஞ்சம் விசேஷமாக தன்னை அழகுபடுத்தி கொண்டு அலங்கரித்து கொண்டு வருகிற ஒரு வழக்கம் ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்துச்சு. அந்த வகையில அவர் அதை விட மரியாதையா தானே நிக்கிறாரு. யூரோப்பியன் நாட்டுல, இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல அந்த மாதிரி ஆடைகளை வளமையாக அது சர்வசாதாரணமான உடுப்பாங்க. அதை போட்டுட்டு மிம்பர்ல இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் மரியாதையாகத்தான் நிக்கிறாரு, மார்க்க வரையறைக்கு உட்பட்டுத்தான் நிக்கிறாரு. ஆனா நம்ம ஹுத்பாக்களில் பேசப்படக்கூடிய கருப்பொருட்களை தாண்டி ஹுத்பாவில உடுப்பு சரியா, கோட் ஷூட் போடையிலுமா, நம்ம எங்கேயோ ஒன்று பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2000க்கும் மேற்பட்ட உரைகளை கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுத்பா எப்படி இருக்கும்? கஅன்னஹு முன்திரு ஜெய்ஷ், ஒரு படையை எச்சரிப்பது போன்று அந்த மாதிரியான தலைப்புகள்ல ரசூலுல்லாஹ் அப்படி உருக்கமாக உரை நிகழ்த்துவார்கள். எச்சரிப்பது போன்று இருப்பார்கள். ஒரு படை தளபதி மாதிரி இருப்பார்கள். உணர்வூட்டக்கூடிய இடங்களை உணர்வூட்டுவார்கள். எங்களுக்கு நரகம் சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. குர்ஆனுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். இவ்வளவு அழகான விஷயங்களை எல்லாம் நம்ம கண்டுகொள்ளாம கோட் போட்டுட்டு ஏற முடியுமாங்கிறத தனித்தலைப்பாக்கி சர்ச்சையாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மீடியாவை, முழு உலகத்துக்கு ஒரு நாள்ல முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மீடியாவை நாங்க எங்க கவனம் செலுத்தணுமோ அங்க விட்டுட்டு ஏதோ ஒன்றை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்க, உணர்வூட்டுவதற்காக இந்த தகவலை பதிவு செய்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒரு தெளிவையும் ஒரு விளக்கத்தையும், மார்க்க விளக்கத்தையும் தந்தருவானாக.